ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காய பக்கோடாவுக்கு புதினா கொஞ்சம் சேர்த்துங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா ஒரு 5-6 இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கோடா செய்கிறதுக்கு நான் ரெடிமேட் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் 200 கிராம். இதுக்கு 5 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேயே எல்லாம் இருக்கலாம், எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பெல்லாம் அதிலே இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வெறுமனே பிணைஞ்சிக்கலாம், அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா எண்ணெய் காய வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க பக்கோடா மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா சுவையான வெங்காய பக்கோடா ரெடி.